இந்த ஒரு வாரம் என்னோட உறவாடி என்னோட பயிற்சியில் கலந்து உங்களுக்கு சுகம் அடைந்தது என்ன அப்படிங்கிறது எழுதணும். உங்களுக்கு அடுத்த பயிற்சி வேணும்னா அது தனிப்பட்ட இதில் தான் எழுதணும். உங்களுக்கு உடம்புக்குள்ளே என்ன மாற்றம் நடந்திருக்கிறது, இல்லை இந்த உடம்புக்குள்ளே இதில் எனக்கு அவ்வளோ திருப்தி கூட இல்லை, எனக்கு என்னன்னு இது உணர முடியலன்னு கூட அது கூட எழுதலாம். உங்களுக்குள்ளே இருக்கிற மாற்றத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு எழுதிக்கிட்டீங்கன்னா நீங்கள் அடுத்த உங்களுக்கு கிளாஸ் வரும்போது உங்களுக்கு என்ன கொடுக்கணுன்றது எனக்கு தெரியும். ஒவ்வொருத்தரோட இருக்கக்கூடிய நான் ஒவ்வொரு இதாக ஒன்று எடுத்து படிக்க சொல்லுவேன். அவங்களுக்கு ப்ரெஷர் இருந்ததா, மூட்டு வலி இருந்ததா, கால் எரிச்சல் இருந்ததா, தூக்க கெடுதல் இருந்ததா, தனியாக புலம்புறாங்களா, என்ன நோய்கள் இருந்தது, அது இப்போ எப்படி இருக்கிறதுன்னு எழுதியிருந்தீங்கன்னா அடுத்த கிளாஸில் உங்களுக்கு எப்படி கொடுக்கணும், இன்னும் 5 வருடம் கழித்து என்கிட்ட கிளாஸுக்கு வந்தாலும் உங்களோட முகமும் உங்களோட பயிற்சியினோட எண்ணமும் எனக்கு மறக்காது. அதுக்கு தான் இந்த ஃபார்ம் உங்களுக்கு கொடுக்கறது. சரியா? அடுத்த கிளாஸுக்கு நீங்கள் வரணும்னா தனியாக ஒரு நோட் வச்சுருப்பாங்க, அதில் என்ட்ரி பண்ணணும். சரிங்களா? இப்போது உங்களுக்கு சாதாரணமாக ஒரு 2 லட்ச ரூபா வேலையை இந்த ட்ரஸ்ட்டு ஃப்ரீயாகவே உங்களுக்கு கொடுத்துருக்கிறது. இந்த ப்ரோக்ராமை நீங்கள் ஒரு 120 பேர் எனக்கு வேணும்னா திட்ட ஒரு ஆளுக்கு காய்கறியே ஒரு 600 ரூபாய்க்கு வேணும். என்னோட ட்ரஸ்ட்டினோட இது ஒவ்வொருத்தருக்கும் 1500 ரூபா ஃபீஸ் கட்டினா தான் உள்ளே என்ட்ரி ஆக முடியும். இவ்வளவும் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை கை தட்டிக்கலாமா? சரிங்களா? இந்த புது வருடத்தில் உங்களுக்கு உடல் மாற்றம், உங்களோட மனசு எந்த அளவுக்கு லேசாக இருக்கிறது, ரோஜா மாதிரி தான் இருக்கிறதா, இல்லை உங்களுக்கு கடுமையான கள்ளி முள்ளு மாதிரி இருக்கிறதா அப்படிங்கிறது நீங்கள் தெரியப்படுத்தினீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற மாற்றத்தை நான் புரிந்துட்டு இப்போ அடுத்த கிளாஸுக்கு புதுசாக யாருக்கு வரும்போது அவங்களுக்கு வேற ஒரு பயிற்சி கொடுத்தாகணும். நீங்கள் அடுத்த பயிற்சிக்கு வரும்போது உங்களுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும். அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் இங்கே ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நடந்ததை நீங்கள் சொன்னீங்கன்னா மற்றவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கும் நீங்கள் கூட்டிகிட்டு வந்தவங்களுக்கோ இல்லை இந்த கிளாஸ் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு பரவாயில்லையா, இதை இன்னொரு தடவை இந்த ட்ரஸ்ட்டை எடுத்து செய்யலாமா, இல்லை அவங்களே செஞ்சுக்கிட்டோமா அப்படின்னு ஒரு யோசனை பண்ணுவாங்க. அதை நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற மாற்றத்தை எழுதி கொடுங்க. சரிங்களா? இந்த யோகா நிகழ்ச்சி பற்றி சொல்லணும்னா இது எப்படி இங்கே வந்தது அப்படின்னா, எனக்கு 12 வருஷமாகவே குருஜியோட தெரியும். நான் உறவினர்கள் திருமணத்திலேருந்தே அவரை எனக்கு அறிமுகம் உண்டு. ஆனால் அவருக்குள்ளே இப்படி ஒரு ஆற்றல், இப்படி ஒரு விஷயங்கள் இருக்குங்கிறது தெரியாமல் தான் இருந்துகிட்டு இருந்தது. நிறைய வாட்டி நாங்கள் ஒரு 3 வருஷமாக இந்த ஆத்ம முத்ராவை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ப முடியாமல் இருந்தது. இந்த நிகழ்ச்சி நடத்தினதுக்கப்புறம் தான் அது எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு எனக்கும் என்னோடய குடும்பத்தை சார்ந்த அனைவருக்குமே தெரிய வந்திருக்கு. ஸோ ஒரு பெரிய பொக்கிஷத்தை நம்ம பக்கத்துலேயே வச்சுட்டு இத்தனை நாள் வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் எனக்கு இப்போ மேலோங்கி நிற்கிது. ஆனால் இனிமேல் நாங்கள் வேஸ்ட் பண்ண மாட்டோம். இது இன்னும் நிறைய மக்களுக்கு நம்ம மாவட்டத்துலேயும் சரி மற்ற மாவட்டங்களுக்கும் நிறைய இதை கொண்டு போகணும் அப்படிங்கிறதான் எங்களோட ஆசை. இந்த நிகழ்ச்சி இங்கே வருவதற்கான காரணம், அதாவது நான் இதை பற்றி நாங்கள் இந்த கிருஷ்ண பக்த சேவா ட்ரஸ்ட்டில் நான் இப்போ ஒவ்வொரு விஷயமாக பேசிகிட்டு இருக்கும்போது இந்த வருஷம் என்ன பண்ணலாம் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி யோகா நிகழ்ச்சி நடத்தலாம் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல கண்டிப்பாக அதை நடத்தணும், மக்களுக்கு பயனுள்ள நிகழ்ச்சி, அதை டெஃபினட்டாக அதை எப்படியாவது பண்ணியே தீரணும். அப்போ முதல்ல இந்த மார்கழி திருவிழா வச்சுட்டு இது முடித்ததுக்கப்புறம் பண்ணலான்னு தான் முதல்ல பிளான் பண்ணியிருந்தோம். இல்லை இதை இந்த மார்கழி திருவிழா கூடவே கொண்டு போகணும். மார்கழி மாதம் ரொம்ப உன்னதமான ஒரு மாதம். இந்த மாதத்தில் இப்போ கிருஷ்ணன் கோயிலுக்குள்ளே ஒவ்வொரு நாளும் நிகழ்வுகள் நடந்துகிட்ருக்கு. ஒவ்வொரு நாளும் திருப்பாவையோட ஒவ்வொரு ஸ்லோகங்களையும் தினசரி ஒவ்வொரு ஸ்லோகம் வச்சுட்ருக்கோம். நீங்கள் இந்த தினமலர் பேப்பரில் பார்ப்பீங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்லோகம் போட்டிருக்கோம். அதை கோயிலுக்குள்ளே ஆண்டாள் நோன்பு அப்படிங்கிற இதில் நாங்கள் பாசுரம் அதெல்லாம் செஞ்சிட்ருக்கோம். ஸோ அது கூடவே இதையும் கண்டிப்பாக நடத்தி ஆகணும் அப்படின்னு எங்கள் ரொம்ப உத்வேகம் கொடுத்த நமது மணிகண்டன் அவருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.